விஜய் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதாவது நண்பன்லாம் பண்ணிட்டோம், எல்லாம் ஓகே, ஐம் ஹாப்பி. பட் ஆனால் அதை தாண்டி சங்கர் சார் பண்ற ஒரு படம், அந்த படத்துல ஒன்று பண்ணணும் சார், ஐம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னார். அந்த வெயிட்டிங் அப்படியே இருக்கு. அதுதான். ஏன்னா இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு இருப்போம், அவர் வேற படத்துல பிஸியா இருக்காரு. அவர் ஃப்ரீ ஆகும்போது நான் ஒரு படத்துல, நான் ஃப்ரீ ஆகும்போது அவர் ஒரு படத்துல. கரெக்டா ரெண்டு பேரும் சிங்க் ஆச்சுன்னா பண்ணுவோம். மியூச்சுவல். அதை பத்தி உங்களுக்குள்ள அடுத்து எதுவும் கான்வர்ஸ் இருந்ததுக்கா? ஒரு படம் முடியும் போதும் பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ அவருடைய ஃபியூச்சர் என்ன பிளான் பண்றாருன்னு தெரியல. ஆமால. இப்போ வந்து ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து உங்க முதல் படத்துடைய சீன்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் வந்து விஜயுடைய வேற வேற ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் பின்னால போடுறாங்க. இப்ப இருக்க சோஷியல் மீடியா நான் பார்க்கல, ப்ராபபிளி இருக்கலாம். அந்த அவரை வெயிட்டிங்னாரு. அதனால அங்கெல்லாம் போகணும், அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம்னா அது தப்பா தான் போகும். ஒரு சரியான அதுக்குன்னு ஒரு கதை யோசிச்சு அதுக்குன்னு அந்த கதாபாத்திரத்தை வந்து ஷேப் பண்ணி இப்போ இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இப்படி எல்லாம் போகும்போது எங்கேயோ அது அந்த கதைங்கிற மைய புள்ளியில ஆரம்பிக்காம பேன் இண்டியான்ற அந்த புள்ளியில ஆரம்பிச்சு வர்றது எனக்கு சரியான ஒரு, எனக்கு பர்சனலா சரியான முறையா எனக்கு படலை. எனக்கு என்ன கதை தோணுது அப்படிங்கிறதா. எனக்கு தோணுன சில கதைகள் இன்டர்நேஷனலாவே அப்பீல் ஆகும். அப்படின்னும் போது உங்களுக்கு தோன்ற கதை அது சரியா பண்ணீங்கன்னா அது எவ்வளோ பேரோட கனெக்ட் ஆகுதோ அவ்வளோ பெருசாகும். வந்து இந்த மாநிலம் வரைக்கும் கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம ரீஜன்லாம் இதாகும். இல்லை இந்த சவுத் வரைக்கும் கனெக்ட் ஆச்சுன்னா அப்படி ஹோல் கண்ட்ரி கனெக்ட் ஆச்சுன்னா அப்படி போகும். இல்லை ஹோல் வேர்ல்டு கனெக்ட் ஆச்சுன்னா அப்படி போகும். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கணும். உங்களுடைய கற்பனை என்ன, நீ என்ன சொல்ல நினைக்கிற, என்ன மாதிரியான கதை உனக்கு தோணுது, அங்கேருந்து ஆரம்பிச்சு போகிறத நான் கரெக்டாக நினைக்கிறேன். இந்தியன் 2 கூட பார்த்தீங்கன்னா மோர் தென் அ பேன் இண்டியன் ஃபிலிம், இட்ஸ் அ பேன் இண்டியன் தாட். பேன் இண்டியன் தாட். ஓகே. அந்த தாட் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை ஃபேமிலிக்கும் வந்து அது போய் சேரக்கூடிய ஒரு தாட். அதுவும் இல்லாமல் எல்லாரும் எங்கேஜாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஒவ்வொரு சிட்டிசனையும் வந்து இது யோசிக்க வைக்கும் படம் முடியும் போது. அப்படிங்கிற வகையில் இது ஒரு பேன் இண்டியன் தாட்னு சொல்வேன் நான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தாட் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தான் யூ வாண்ட் டு பி மோர் தென் பாக்ஸ் ஆஃபீஸ், அல்லது இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேன் இண்டியான்னா போனால் அங்கே அதுக்காக இதை செய்யணும், இதுக்காக செய்யணுங்கிற நெருக்கடி வந்துடும் அப்படின்னு யோசிச்சு. பட் இன்னைக்கு சினிமாவோட கிராஃப் அப்படி மாறி இருக்கிறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு தோன்ற வழியில் அவங்க போகிறாங்க. எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நான் வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். ஃபியூச்சர் ஆஃப் சினிமா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாட் ஜஸ்ட் தமிழ், நான் ஆல் ஓவர் கேட்குறேன். ஒரு பக்கம் ஏஐ டெக்னாலஜி உள்ளே வந்துருச்சு, இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப சாஃப்டான படங்களுக்கு ஓடிடி தளங்கள் ஒரு பெரிய ஸ்பேஸை கொடுக்குது. சினிமாங்கிறது வெறும் தேட்டருடைய சொத்து அப்படிங்கிறத தாண்டி விஸ்தீர்ணம் அடைஞ்சிருக்கு. வேர் இட் ஹெட்ஸ் டு, எப்படி போகுதுன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக என்னதான் ஏஐ வந்தாலும் வந்து ஹியூமன் பிரெயின் தான் சுப்பீரியர். இப்போ அந்த ஏஐக்கு ஃபீடிங் கொடுக்கணும் பார்த்தீங்களா, உனக்கு என்ன வேணுன்றது, அதுக்கு ஒரு ஹியூமன் பிரெயின் வேணும் இல்லையா? எப்போவுமே இந்த ஹியூமன் பிரெயினுடைய இந்த கற்பனை வந்து அது வந்து யுனிக், அது எந்த ஏஐயாலையும் ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் என்னோட அபிப்பிராயம். அந்த ஏஐ வந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட் ஒரு ஹியூமன் பிரெயின், ஒரு கிரியேட்டிவ் ஹியூமன் பிரெயின். அதுலேருந்து என்ன ஃபீட் கொடுத்தா அது வரும், திரும்பி அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கதைகள், நல்ல கதைகள், நல்ல கற்பனைகள் தான் வந்து ஃபியூச்சர் ஆனாலும் சரி, அது எப்போ வந்தாலும் அதுதான் நிலைக்கும். மறுபடியும் கதை தான், சிந்தனைக்கு தான் மரியாதை. ஆமா, டெக்னாலஜியை விட. ஆமாங்க. அதாவது டெக்னாலஜி இஸ் a tool. கதை சொல்றதுக்கு பயன்படுத்துற ஒரு கருவி, அவ்வளவுதான். டெக்னாலஜி சினிமா கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு of course you are very relevant, அது you are very intense, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது. சின்னதா ஒரு நெருக்கடியை உண்டாக்குதா உங்களை போன்றவர்களுக்கு? ஏன்னா முன்ன விட பாக்ஸ் ஆஃபீஸ் நெருக்கடி கூடின மாதிரி இருக்கு. நான் ஓவரால் பிக்சர்லேருந்து பேசுகிறேன். முன்ன விட பாக்ஸ் ஆஃபீஸ் நெருக்கடி கூடினதாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆடியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து எல்லா படமே ஒரு பேன் இண்டியா அந்த லெவலில் இருக்கணுங்கிறது இருக்குல்ல. இந்த புதிய எதிர்பார்ப்புகள் அல்லது இன்ஃப்ளூயன்ஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, இது உங்களுக்கு நெருக்கடி எதுவும் கொடுக்குதா? இல்லை, சேலஞ்சாக எடுத்துக்க வேண்டியது, அவ்வளோதான். சேலஞ்சாக எடுத்துட்டு நம்ம ஒர்க்கை பெஸ்ட்டாக பண்ணோம்னா போகிறோம். Behind It presents Master Inspirers with Shankar. Title sponsor, the Chennai Silks. Let the celebration begin. And Sunland Refined Sunflower Oil. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Powered by மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். VGP Universal Kingdom Family Amusement Park with the best deal.